வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில அலர்ட்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி இந்த 2 நாளாக எப்படி செயல்படுது, அதனுடைய அடுத்த போக்கு எப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டியினுடைய க்ளோசிங் வந்து 23,581. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்னு பார்த்திங்கன்னா இந்த போன வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வந்து 23,151. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி ஒரு 400-450 புள்ளிகள் வரைக்கும் மேலே எழும்பி வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஏற்றமானது தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னா இந்த வீக்லி க்ளோசிங் கொஞ்சம் நமக்கு இந்த 23,360க்கு மேலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டுச்சுன்னா நமக்கு சௌகரியமாக இருக்கலாம். அடுத்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த 24,000 இல்லை 24,610 வரைக்குமோ முதல்ல இன்ட்ரீமாக போகிறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கறதுக்கு இருக்குது. அதே சமயத்தில் நாளைக்கு வந்து ஃபெடரல் மீட்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க யூஎஸில். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து மார்க்கெட்டுக்கு இம்பேக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இடையில இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பார்ட்டு இந்த வாரத்தில் நமக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது, அங்கே என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து நம்ம மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுங்கிறத நம்ம அதில் பார்த்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு முடிவுக்காகவும் நம்ம கொஞ்சம் காத்திருந்து செய்கிறது நல்லது. அதே சமயத்தில் வாய்ப்புகள் ஒரு வேளை இந்த 24,000 நோக்கி போகிறதுக்கு சந்தர்ப்பம் தருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 23,360க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் வந்துச்சுன்னா, அதுவும் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு இப்போதைக்கு மேலே எழும்பி நிற்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் மார்க்கெட்டில் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறதுக்கு. செக்டார்ஸுகளில் சில முக்கியமான செக்டார்ஸுகள் பர்ஃபார்ம் பண்ணாலே நமக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பார்ப்போம் வரக்கூடிய வாரம் இந்த 3 நாட்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து ஒரு ஸ்டாக் அலர்ட் அதையும் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு புதிய பங்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். டாடா பவர் 485 காசில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ 385 அப்படிங்கிறத கடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கிச்சு. பட் அதை தாண்டி இப்போ 410 நெருங்கி போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கடந்த 2 வாரங்களாக இறங்கி அந்த 407 வரைக்கும் தான் போயிட்டு திரும்பி கீழே வந்து மறுபடியும் அந்த 385 டச் பண்ணிவிட்டு போன வாரம் அந்த லோவர் லெவல் வந்திருக்கு. ஸோ போன வாரத்தினுடைய க்ளோசிங்கே 390 தான். பட் இப்போது கரண்ட்லி அது 400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் 410 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 430ங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு 459 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் லெவல்ஸ்க்கு மேலே அது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடச்சிதுன்னா நமக்கு டாடா பவரில் 410க்கு மேலே 430 அண்ட் 459 சான்சஸாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் லெவல்ஸை நோக்கி குறிப்பாக வால்யூமோடு அது மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த 2 சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து இந்த 410 கடக்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ பொசிஷன் வச்சுருக்கவங்க 385 வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே 410 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தருதா வரக்கூடிய வாரங்களில் அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை அடுத்தபடியாக பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து சாரதா எனர்ஜி மினரல்ஸ் லிமிடெட். 522 ரூபாயில் இதனுடைய க்ளோசிங். 531 அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு லெவலாக இருந்து அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 566 நெருங்கி போயிருந்தாங்க. 62 வரைக்கும் மேக்ஸிமம் டாப் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து திரும்பி நம்ம கொடுத்தது முதல்ல 503, அதையும் தாண்டி இந்த லெவலுக்கு போயிட்டு இப்போ திருப்பி 531 நெருக்கத்துக்கு இந்த வாரம் அட்லீஸ்ட் அது 31.95 வரைக்கும் போயிருக்காங்க மேக்ஸிமம். ஒருவேளை இந்த வாரம் மறுபடியும் இது ஸ்ட்ராங்காகி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு 533 கடந்த க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா மீண்டும் அந்த 566 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 533க்கு மேலே போகாத வரைக்கும் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. அதற்கு மேலே இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் இருந்து அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா 566 நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 601 அப்படிங்கிறது அடுத்த வாய்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 640ங்கிறது அதுக்கு அடுத்த வாய்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 693 அப்படிங்கிறது ஒரு புதிய லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வரும். ஆல்மோஸ்ட் 640 வரைக்கும் இதற்கு முன்னாடி போயிருக்கக்கூடிய லெவல். ஸோ திரும்பி நிற்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து 533 கடந்து க்ளோசிங் இருந்துச்சுன்னா
நம்ம 531க்கு கீழே இந்த 503 இல்லை 484 ஒரு தடுப்பாக நம்ம வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த 4 வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை தாண்டி க்ளோசிங் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய முதல் தேர்வு. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 418 ரூபாயில் க்ளோசிங். 425 ரூபா அப்படிங்கிறதே கடந்த சில வாரங்களாக தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய லெவல்லையும் அதே இடத்துல தான் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுலேருந்து கீழே கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கும் கீழே வந்துட்டு அதன் பிறகு திரும்பி மேலே இப்போ இந்த இடத்துலையே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் கொஞ்சம் வால்யூமோடு அந்த லெவலுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை சந்தர்ப்பம் கிடச்சி இந்த வாரமும் இல்லை அடுத்த வாரமும் 425 கடக்கக்கூடிய வாய்ப்பு பவர் ஃபைனான்ஸில் கிடச்சிது அப்படின்னா நமக்கு ஒரு அடுத்தடுத்த புதிய வாய்ப்புகள் இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த இருக்கக்கூடிய 3 நாட்களில் ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடச்சி ஏறிச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதை தாண்டி கன்ஃபர்மேஷன் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கிடச்சிதுன்னா முதல் லெவலாக 455 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 475ங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 515 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 558 அப்படிங்கிறது நான்காவது லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் பிக்சராக பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த 425 எப்படி தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு. அந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நீங்களும் கவனத்தோடு பாருங்கள். இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ எனக்கு தெரியாது, தாண்டிச்சுன்னா மட்டும் நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும். வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். கீழே நமக்கு 389லையோ 350லையோ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மட்டும் இதில் நம்ம கவனத்தை செலுத்தலாம். முதல் விஷயம், சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்டாலும் பதில் இருக்காது. முதல் விஷயம் அதுதான். ஏன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் தடுத்துக்கணும். எந்த இடத்துல நம்ம தடுத்து எடுத்துக்கிறதுன்றதை முடிவுக்கு வரணும். சரி ரைட்டு, நான் இங்கே வாங்கிட்டேன், அடுத்து கீழே வந்தாலும் இது மறுபடியும் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள சில பங்குகள்னு இருக்குது. இப்போ நம்ம பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனை பொறுத்தளவில் ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஒரு கம்பெனி தான். பாட்டமில் அதில் கிடைக்கிற அந்த சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன்னா அது உங்களுடைய திறமைகளை பொறுத்தது. ஸோ கவனத்தோடு அதை நீங்கள் செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 350 ரொம்ப நாளாக கட் பண்ணாத ஒரு இடத்த கட் பண்ணி பெரிய ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாக பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம வெளியில் நல்ல ஒரு இறக்கம் எங்கே திரும்புதோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். NHPC லிமிடெட் 76.89 ரூபா இந்த வாரம் க்ளோசிங். 73 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. கடந்த வாரமும் ஏறி இருக்குது. இந்த வாரமும் அதை தாண்டி ஒரு மூமெண்ட் எடுத்துருக்கிறதுனால 73க்கு கீழே நம்ம ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு, அதாவது குறிப்பாக 70க்கு கீழே நம்ம அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். 73ன்றதுனால அங்கேருந்து ஒரு கிளம்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் முதல் லெவலாக நான் பார்க்குறது 85. அதுக்கு அடுத்த லெவலாக நமக்கு தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 92 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 103 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு NHPCயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இதில் எந்த விதமான அடுத்த மூமெண்ட்ஸும் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இது ஒரு பாட்டமில் இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் தருன்ற நம்பிக்கையில் இதையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அதே சமயத்தில் இன்னமும் போர் பதற்றம்ங்கிறது முடிவுக்கு வரலை. அதை மனதில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங்கை பண்ணுங்கள். சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும், வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. தொடர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வார பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.